நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. ரீசெண்டா அத்துல் சுபாஷ் அப்படின்ற ஒரு ஐடி எம்ப்ளாயோட தற்கொலை இந்தியா முழுவதும் ஒரு பெரிய ஒரு அலையவே ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். அலை இல்லாத ஒரு பெரிய சுனாமினே சொல்லலாம். இது தொடர்பா என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம போன வீடியோல போட்டிருந்தோம். இதன் அடிப்படையில் அவர் சாகிறதுக்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோ, அவரோட தற்கொலைக்கு என்ன காரணம்னு அவர் எழுதி வச்சுட்டு போன லெட்டர்ல குறிப்பா மென்ஷன் பண்ணியிருந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அத்துல் சுபாஷோட மனைவி, மனைவியோட அம்மா, மனைவியோட அண்ணன், இவங்க 3 பேரையும் யூபில அலகாபாத்ல இன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான விசாரணைகள் நடக்க போகுது, இது உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எப்படியான தண்டனைகள் கிடைக்க போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதையும் தாண்டி சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குது அப்படின்னு பேசும்போது பெண்களுக்கு எவ்வளவோ வன்கொடுமைகள் நடக்குது, எவ்வளவோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவோ பெண்கள் இறந்து போறாங்க அப்படின்னு ஒரு கணக்கை கொண்டு வந்து அதுல இது ஒரு துரும்பு தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா கீழ்த்தனமா இருக்கு. நம்ம இந்தியால மட்டும் இல்ல, உலகத்திலேயே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துட்டு தான். அதுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடுமையான சட்டங்கள் வரணும். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் முற்றிலுமா தடுக்கப்படும். இது சம்பந்தமா தான் நம்ம பேஜ்ல முக்காவாசி வீடியோ வரும். ஆனா அதுக்காக என் கிட்ட ஒரு பிரிவிலேஜ் இருக்கு, சட்ட ரீதியாவோ பினான்சியலாவோ. அதை வச்சு ஒருத்தவனை மன ரீதியா உடைச்சு ஒருத்தவனை தற்கொலை பண்ணிக்க வச்சு ஒரு குடும்பம் ஒண்ணு நடந்துருக்கு. தானா முன் வந்து லாவை மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்னு வாய்ஸ் அவுட் பண்ணா, வாய்ஸ் அவுட் பண்ணுங்கடான்னு கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க தற்கூரி பேரு. இப்ப சாவுல எண்ணிக்கை அதிகமா இருந்தாலே வாயை திறப்பாங்க. இதுக்கு மேல அவங்கள பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. யாரு விக்டிமோ அவங்க சைடு தான் நம்ம நிப்போம்.